அம்மா என்ன தடபுடலா சமையல் நடக்குது? ஆமாம்மா, இன்னைக்கு அமாவாசை இல்ல. சரி. அதனால காலையே எந்திரிச்சு குளிச்சுட்டு தலைக்கு குளிச்சுட்டு அம்மா வெள்ளை சாதம் பண்ணிருக்கேன் பாரு. சூப்பரா இருக்கு. அப்புறம் வடை, அப்புறம் அப்பளம், அப்புறம் பாயாசத்தை காட்டிக்க பாரு. பாயாசம், அப்புறம் பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு தொக்கு மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். சரி, பட்டாணி உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு பண்ணலாமா? நம்ம பண்ணுவோம் போட்டு. அது சில பேர் பண்றாங்களோ பண்ணலையோ எனக்கு தெரியல. ஆனா நம்ம பண்ற பழக்கம் உண்டு நமக்கு. சரி, ஓகே. இது கத்தரிக்காய், முருங்கைக்காய், பீன்ஸ் போட்டு சாம்பாரு. இது வாழைக்காய் வரும். வாழைக்காய் போட்டு பண்ணிருக்கேன். தேங்காய் போட்டு வாழைக்காய் அப்படியே பண்ணிருக்கேன். இது கட்டாயம் வாழைக்காய் பண்ணணும். அதனால வாழைக்காய் பண்ணிருக்கேன். சரியா? நம்ம எந்த நாட்டுல இருக்கிறோம்ன்றது பிரச்சனையே கிடையாது. நம்ம எந்த நாட்டுல இருந்தாலும் நம்ம நாட்டு பழக்கம் முன்னோர்களுக்கு அமாவாசை கும்பிடணும். சரி, உனக்கு மாமனார் மாமியார் இல்ல, அப்பா கிடையாது. அதனால இத வழக்கமா அம்மா போனதுக்கு பிறகு கூட மாசம் மாசம் உன்னால முடிஞ்ச அளவுக்கு நீ செய்யி. சரியா? காகம் கிடையாது, சாப்பாடு எடுக்காது. ஆமா, சரியா? அதனால காகம் எடுக்கலன்னா என்ன பண்றது? ஒரு சின்ன ஒரு வாளியிலே என்னத்திலயோ இப்படி தண்ணியில சாப்பாடை போட்டுட்டு அதை கால்படாத இடத்துல ஊத்திடலாம், கொட்டுறது. அது ஒரு ஐதீகம் தான். சரி, செய்யலாம். அப்புறம் சாமியை கும்பிட்டுட்டு நம்ம எல்லாம் சாப்பிடணும். சரியா?